அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் உத்தம நபியின் உணவு முறைகளை பற்றி சில சுன்னத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு விருப்பமான உணவு, விருப்பமில்லாதது, இவைகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் தெரிந்து கொள்ளலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் முன்பு 2 கைகளையும் கழுவிக்கொள்வார்கள். தமக்கு முன்னுள்ள பகுதி வலது பக்கம் உள்ள இடத்திலிருந்து வலது கையால் உணவை எடுத்து சாப்பிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு எப்பொழுதும் சாப்பிட மாட்டார்கள். அத்தஹியாத் இருப்பில் அமர்வார்கள் அல்லது உடலின் கீழ் பகுதியை தரையில் வைத்து தொடை பகுதியை நிற்க வைத்து அமர்வார்கள் அல்லது குந்த வைத்து அமர்வார்கள். இந்த கடைசி அமைப்பிலேயே நபியவர்கள் பெரும்பாலும் அமர்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேஜை, நாட்காலி இவற்றில் அமர்ந்து எப்பொழுதும் உணவருந்தியதில்லை. தரையில் உணவு விரித்து வைக்கப்பட்டு அதன் மேல் சாப்பாடை வைத்து தரையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் 3 விரல்களால் சாப்பிடுவார்கள். கட்டை விரல், களிமா விரல், நடு விரல் ஆகியவற்றால் சாப்பிடுவார்கள். உண்ணுகின்ற பொருள் நீர் ஆகாரமாக இருந்தால் அப்பொழுது அரிதாகவே மோதிர விரலையும் பயன்படுத்துவார்கள். உண்ட பிறகு விரல்களை சூப்புவார்கள். முதலில் நடுவிரலையும் பிறகு களிமா விரலையும் அதன் பிறகு கட்டை விரலையும் சூப்புவார்கள். பாத்திரத்தின் உயரம் வரை குவியலாக உணவு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த பகுதியிலிருந்து எடுக்க ஆரம்பிக்க மாட்டார்கள். தமக்கு முன்னுள்ள கீழ்ப்பகுதியிலிருந்து எடுத்து உண்ண ஆரம்பிப்பார்கள். உணவில் நடு பகுதியில் தானே பரக்கத் இறங்குகிறது என்று கூறுவார்கள். சட்னி, ஊறுகாய் போன்ற விதவிதமான உணவு வகையில் வைத்துக்கொண்டு செல்வந்தர்கள் உண்ணுவதைப் போல சின்ன சின்ன கிண்ணங்கள், தட்டுக்களில் உண்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்வா, தேன், காடி, வினிகர், பேச்சம்பழம், முலாம்பழம், வெள்ளரிக்காய், சுரைக்காய் முதலியவற்றை மிகவும் விரும்பி உண்பார்கள். இறைச்சியை எடுத்துக்கொண்டால் கை, கழுத்து, முதுகு பகுதிகளில் உள்ள இறைச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழமும் தர்பூசணியும் அல்லது வெள்ளரிக்காயும் பேரித்தம்பழமும் அல்லது பேரித்தம்பழமும் ரொட்டியும் அல்லது எள்ளும் பேரித்தம்பழமும் இவ்வாறாக கலந்து உண்பார்கள். ஏதாவது ஒரு உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதுக்கு பிடிக்காததாக இருந்தால் அதை குறை கூற மாட்டார்கள். மாறாக மௌனமாக அதை விட்டு விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். பச்சையாக வெங்காயம், பூண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் உண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலித்த மாவை எப்பொழுதும் சாப்பிட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதா மாவை எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பாத்தியும் எப்பொழுதும் சாப்பிட மாட்டார்கள். பேத்தம்பழ துண்டு அல்லது ரொட்டி துண்டு எங்கேயாவது சுத்தமான இடத்தில் விழுந்து கிடந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட்டு விடுவார்கள். ஆவி பறக்கக்கூடிய மிகவும் சூடான உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அதை ஆறட்டும் என்று விட்டு விடுவார்கள். சில சமயம் கூறுவார்கள், சூடான உணவை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நெருப்பை உண்ண கொடுக்கவில்லை என்றும், சில சமயம் சூடான உணவில் பரக்கத் இல்லை என்றும் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே உணவை முகர்ந்து பார்க்க மாட்டார்கள். அதை தீய காரியம் என்று கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு முதலியவற்றை அமர்ந்தே உண்டு வந்தார்கள். ஆனால் தின்பண்டங்கள், பழங்களை நின்று கொண்டும் சாப்பிட்டிருக்கின்றார்கள். சில சமயம் நடந்து கொண்டும் சாப்பிட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவில் திருக்கரங்களை போடும் பொழுதும் விரல்களின் கடைசி பகுதி வரை படும்படி உணவை அள்ள மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் சமைத்த இறைச்சியை கத்தியால் வெட்டி சாப்பிடுவார்கள்.
உணவு நீர் பாத்திரங்களை மூடி வைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். மூடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் சிறிய குச்சி ஒன்றை பாத்திரத்தின் வாய்ப்பகுதியின் மீது வைத்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது சபையினர்களுக்கு உண்ணவோ பருகவோ ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது வலது புறமாக இருப்பவர்களை மிகுந்த தகுதி பெற்றவர்கள் என கருதி அவர்களுக்கு கொடுப்பார்கள். இடது புறம் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் வலது புறத்தில் உள்ளவர்களிடம் அனுமதி கேட்டுக்கொள்வார்கள். இந்த ஒழுக்கத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள். இடது புறமாக அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஆனாலும் சரியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரத்தில் காலைக்குரிய உணவையும் காலை நேரத்தில் மாலைக்குரிய உணவையும் எப்பொழுதும் எடுத்து வைக்க மாட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சால்னா சாப்பிட்டால் அடிப்பகுதியை மிகவும் விரும்புவார்கள். பெரும்பாலும் அதை கடைசியில் பருகிவிடுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதில் குருமா வையுங்கள், அண்டை வீட்டாருக்கும் இதிலிருந்து கொஞ்சத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். உண்ணும் பொருளிலோ பருகும் பொருளிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊத மாட்டார்கள். அப்படி ஊதுவதை கெட்டது என்று கூறினார்கள். நபி அவர்கள் சில சமயங்களில் முலாம்பழத்தை சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிடுவார்கள். நபி அவர்கள் சில சமயங்களில் 2 வகைகளான பழங்களை ஒன்றாக சாப்பிடுவார்கள். ஒன்றை ஒரு கையிலும் இன்னொன்றை மறு கையிலும் வைத்தவாறு அதிலிருந்து ஒரு கவளம் இதிலிருந்து ஒரு கவளம் என்று சாப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்த்தம்பழத்தையும் முலாம்பழத்தையும் சாப்பிட்டிருக்கின்றார்கள். பேர்த்தம்பழத்தை வலது கையிலும் முலாம்பழத்தை இடது கையிலும் வைத்து உண்டுள்ளார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்த்தம்பழம் சாப்பிட்டால் இடது கையால் கொட்டையை எறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களால், அதாவது களிமா விரல் நடு விரலால் கொட்டையை அந்த 2 விரல்களின் வெளிப்பகுதியில் வைத்து எறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயை உப்போடு சாப்பிட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதியதாக ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை கண்டால் முதலில் அதன் பெயரை விசாரிப்பார்கள். பிறகு தனது திருக்கரத்தை அதன் பக்கம் நீட்டுவார்கள். வாழ்வின் இறுதி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திரமாக விஷம் கொடுக்கப்பட்டதிலிருந்து யாரேனும் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை அன்பளிப்பாக வழங்கினால் அவருக்கு அந்த உணவிலிருந்து ஒரு கவளத்தை முதலில் உண்ண கொடுத்துவிட்டு பிறகே தாம் உண்ணுவார்கள். ஆனால் இந்த நடைமுறை அறிமுகம் இல்லாதவர்களிடம்தான் கடைபிடிக்கப்பட்டது. கரியிலுள்ள எலும்புகளில் விலா எலும்பை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேனும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அழைப்பு இல்லாமலேயே தன்னுடன் யாராவது சேர்த்து கொண்டால் அவரை தன்னோடு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் விருந்தளிப்பவருடைய வீட்டை அடைந்தவுடன் அவரிடம் இவருக்காக அனுமதி கேட்பார்கள். அனுமதி கிடைத்தால் இவரையும் தன்னோடு கூட்டிச் செல்வார்கள். விருந்தாளிக்கு உணவு கொடுத்தால் இன்னும் உண்ணுங்கள் என்று பலமுறை கூறுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் விருந்தாளி கடுமையாக மறுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வற்புறுத்தலை விடுவார்கள். எந்த கூட்டத்திலாவது உண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஆக கடைசியாக நபி அவர்களே எழுந்திருப்பார்கள். காரணம், சிலர் வெகு நேரம் உண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எழுந்து செல்வதை பார்த்தால் வெக்கத்தினால் தானும் எழுந்து விடுவார்கள். ஆகவே இத்தகையவர்களை கவனத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்சமாக உண்டு கொண்டிருப்பார்கள். உண்ணத் தொடங்கும் பொழுது 3 கவளங்கள் வரை ஒவ்வொரு கவளத்திற்கும் பிஸ்மில்லாஹ் சொல்லி உண்பார்கள். சுப்ஹானல்லாஹ். யாரேனும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லாமல் உண்ணத் தொடங்கிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையை பிடித்துக் கொள்வார்கள். பிஸ்மில்லாஹ் கூறி சொல்லி அவர்களை வலியுறுத்துவார்கள். யாரேனும் இடது கையால் உண்ணுவதைக் கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கையிலிருந்த உணவு பருக்கு கீழே விழும் அளவு அவரது கையை தட்டிவிட்டு விடுவார்கள். மேலும் வலது கையால் சாப்பிடுங்கள் என்று கூறுவார்கள். ஒரே வகையான உணவு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இருந்தால் நபி அவர்கள் தமக்கு முன்னுள்ள பகுதியிலிருந்து உண்ணுவார்கள். பல வகை உணவுகள் இருந்தால் அந்த பாத்திரம் ஒன்றாகவே இருந்தாலும் எந்தவித யோசனையும் இன்றி மறுபுறத்திலிருந்தும் எடுத்து உண்பார்கள். பழையதாகிவிட்ட பேத்தம்பழத்தை உண்ண வேண்டியிருந்தால் முதலில் உள்ளே உள்ள பகுதியை சுத்தப்படுத்திவிட்டு பிறகு உண்பார்கள். உணவருந்திய பிறகு கைகளை கழுவிக்கொள்வார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளில் உள்ள ஈரத்தை தனது கரங்கள், முகம் மற்றும் முபாரக்கான தலையில் தேய்த்து காய வைத்துக் கொள்வார்கள். கோழி இறைச்சியை சாப்பிடுவதாக இருந்தால் அதை வெளியே சுற்றி திரிய விடாதீர்கள். பல நாட்களுக்கு முன்பே கட்டளையிடுவார்கள். பிறகு அதை அறுத்து சமைத்து பிரியமாக உண்பார்கள். நபி அவர்கள் கிச்சடியை மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள். கறி குழம்பில் ஊற வைக்கப்பட்ட ரொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவாக இருந்தது. வெண்ணெய், பேரித்தம்பழம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது.
பால் பேத்தம்பழம் இரண்டையும் சேர்த்து உண்பார்கள். அந்த இரண்டும் உயர்ந்த உணவு என்று கூறுவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கவளத்தை உண்ணும் பொழுது யாவாசியுல் மஹ்ஃபிரா என்று கூறுவார்கள். மன்னிப்பதில் மிக விசாலமானவனே என்று கூறுவார்கள். உணவு அருகில் வந்ததும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன்னார் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுவார்கள். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கிய உணவில் பர்க்கத் செய்வாயாக, எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று ஓதி சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அதாமனா வசகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன் என்று கூறுவார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அவனே எங்களுக்கு உணவளித்தான், தண்ணீர் புகட்டினான், இன்னும் எங்களை முஸ்லிம்களில் உள்ளவர்களாக ஆக்கினான். உணவு விரிப்பு எடுக்கப்பட்டது பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரகன் ஃபீ, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அருளும் அழகும் மிக அதிகமான புகழ் தேவையில்லை என்றால் போதுமென்று கருதப்படாத புகழ், விடப்படாத புகழ், மேலும் அதை விட்டு தேவையற்றிருக்க முடியாத புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது என்று துவா செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேனும் விருந்தாளியாக சென்றால் விருந்தளித்த பிறகு அந்த வீட்டில் இந்த வார்த்தைகளால் துவா செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஹ்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு வழங்கியவற்றில் பர்க்கத் செய்வாயாக, இவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, இவர்களுக்கு கிருபை செய்வாயாக என்று துவா செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதை பற்றியும், எந்த உணவு விரும்பி சாப்பிட்டார்கள், எந்த உணவு சாப்பிட மாட்டார்கள் என்பதை பற்றிய சில விஷயங்கள், சுன்னத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதை கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து மோமீனான முஸ்லிமான அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தும் முறைகளை பற்றி பார்க்கலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அருந்தும் பொழுது சத்தமின்றி உறிஞ்சி அருந்துவார்கள். கடகட என்று சத்தம் வரும்படி நீர் அருந்த மாட்டார்கள். மதுரமான நீர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகவும் பிடித்தமானது. தூரமான இடங்களிலிருந்து, அதாவது 2-3 நாட்கள் தொலைதூரத்திலிருந்து நீர் கொண்டு வரச் செய்து அருந்துவார்கள். பரிசுத்த மனைவிமார்களில் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட அன்பு இருந்து வந்தது. ஆகையால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அருந்திய பாத்திரத்தில், அவர்கள் அருந்திய இடத்தில் தனது முபாரக்கான வாயை வைத்து நீரை அருந்தியிருக்கின்றார்கள். சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோல் பை அல்லது வாளியில் வாய் வைத்து நீர் அருந்துவார்கள். ஒரு சபையில் ஏதேனும் ஒரு பானத்தை வழங்கிவிட நேர்ந்தால் முதலில் வயதில் மூத்தவர்களிடமிருந்து சுற்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள். ஒரு சபையில் ஏதேனும் ஒரு பானம் கொண்டு வரப்படும் பொழுது அடிக்கடி குவளை கொண்டு வரப்பட்டால் 2வது சுற்றில் குவளை வரும் பொழுது முதல் சுற்று ஆரம்பித்த இடத்திலிருந்து 2வது சுற்றையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது தோழர்களுக்கு ஏதேனும் ஒரு பானத்தை பருகத் தரும் பொழுது நபி அவர்கள் தான் கடைசியாக அருந்துவார்கள். மேலும் பருகத் தருபவர்கள் கடைசியில் தான் அருந்த வேண்டும் என்று கூறுவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது உபயோகத்தில் இருக்கும் நீர்த்தேக்கங்கள், உதாரணமாக ஆறு, நதிகள் அல்லது குளங்கள் போன்றவற்றிலிருந்து நீர் எடுத்து வர சொல்லி அதை அருந்துவார்கள். பொது முஸ்லிம்களுடைய கைப்பட்ட பரக்கத்தை தானும் பெற வேண்டும் என்பதுதான் இதற்கு காரணம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடி, மண், செம்பு மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் நீர் அருந்தியுள்ளார்கள். நபி அவர்கள் தொளி கோதுமையின் சத்து மாவை அதிகமாக பயன்படுத்தியுள்ளார்கள். பாதாம் பருப்பின் சத்து மாவு நபி அவர்களுடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது இது செல்வந்தர்களுடைய உணவு என்று கூறி அதை உண்ண மறுத்துவிட்டார்கள். தேன் கலக்கப்பட்ட பாலையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்த மாட்டார்கள். 2 சால்னாக்கள் ஒரே பாத்திரத்திலா என்பார்கள், அதாவது இது வீண் விரயமாயிற்றே என்று கூறுவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தவாறு 3 மூச்சில் தண்ணீர் அருந்துவார்கள். ஒவ்வொரு முறையும் பாத்திரத்தில் முபாரக்கான வாயை வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறுவார்கள். பாத்திரத்திலிருந்து வாயை எடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள். இறுதியாக அல்ஹம்துலில்லாஹுடம் வஷ்ஷுக்குருலில்லாஹ் என்றும் கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு முறைகள் மற்றும் அருந்தும் முறைகள் அனைத்து சுன்னத்துக்களையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் நாமும் கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த கயிறையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தீங்குகளை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த எளிமையான சிறிய துஆவையுடைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களையும் மற்றும் சிறு துஆவையும் பார்த்தோம். பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. தாங்கள் கேட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கொடியை தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.